வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டா தக்காளி சாதம், முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாஸ் எங்கடி? முட்டை பொடி மாஸ் எங்க? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? முட்டை பொடி மாஸ் தானே செய்ய சொன்னேன். நான் என்னென்ன செய்யணும்னு சொன்னேன்ல சித்ரா. அவர் ரெக்வஸ்ட், அவர் முட்டை பொடி தானே, முட்டை பொடி மாஸ் தானே பண்ண சொன்னாரு. பண்றேன்னு தானே சொன்னேன். எதுக்கு மறந்த? நான் முட்டை பொடி மாஸ் பண்ண சொன்னா இல்லையா? நான் சொல்லலையா? அப்ப நான் சொல்லலையா நேத்து? ஓடிட்டு தான் இருக்கும் பாத்தீங்களா. அப்புறம் நான் திட்டாம குறை சொல்லாம சாப்பிடுங்கன்னு சொன்னா அப்புறம் எப்படி சாப்பிட்றது? நான் சொல்லியிருக்கேன், தக்காளி சாதமும் முட்டை பொடி மாசம் சொல்லியிருக்கிறாரு, நீ அதை பண்ணி வச்சிருமான்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்றது? நான் டைரெக்டாக சாப்பாடு உட்காரனால எனக்கு தெரியாது. சரி, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஏற்றுக்கிட்டாதான் ஒன்று, எனக்கு தெரியாது. நீயாச்சு அவராச்சு. ஓகே, தக்காளி சாதம் முட்டை பொடி மாதம் தான் பண்ண சொன்னார். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தக்காளி சாதம் முட்டை, எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், முட்டை பொடி மாதம் காணும். சரி, தக்காளி சாதம், மிக்சர் இருக்குது, அப்பளம் இருக்குது, பணியாரம், ஆம்லேட் பணியாரம், முட்டையை அறுத்து ரெண்டாக பொடி பண்ணி போட்டு வச்சுருக்காங்க, ஆஃப் பாயில் இருக்குது. ப்ரோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முட்டை பொடி மாஸ் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஓகே, சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். கிராம்பு இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதை வைக்கின்றேன், அதுவும் நம்ம அது பண்ண மாட்டேன். இப்படி தேடி தேடி சாப்பிட்டா லேட்டாகும். அது ஏற்கனவே மொபைல் சரியில்லை நமக்கு. அதே மாதிரி 2 கேஜி சாப்பிட சொன்னார். 2 கேஜினா என்னால் சாப்பிட முடியாது. என்னால் மினிமமாக ஒரு 1 கேஜி வேணால் சாப்பிட்லாம், 2 கேஜி சாப்பிட முடியாது. அதனால் கம்மியாக வச்சுருக்கோம். சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக தான் பண்ணுறேன். நான் அதில் ஒன்றும் குறையே சொல்ல மாட்டேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறேன், அது தெளிவாக பண்ண வேண்டியதுதானே.
குழம்பு இல்லாத சாப்பாடு தான் இருக்குது. கொஞ்சம் தக்காளி சாதம் எடுத்துட்டு வா. தக்காளி சாதம் கொஞ்சமாக தான் வச்சு சாப்பிட்டேன். இருந்தாலும் நல்லாயிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். நல்லா மிளகு எல்லாம் தூக்கலாம் போட்டு செம்மையாக இருக்குது. சார்ஜ் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு காமிக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் இருக்குது, அப்படி தான் காமிக்கும். நீ சார்ஜ் நினச்சிட்டு இருக்காத, சார்ஜ் கிடையாது. அந்த ஸ்டோரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி காமிக்கும். ஐஸ் எடுத்துட்டு வா. இப்போ தக்காளி சாதம் முட்டை பொடி மாஸ் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்காக இந்த வீடியோ போட்டாச்சு. இருந்தாலும் முட்டை பொடி மாதம் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஏதோ ஒரு கவனத்தில் மறந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சாரி. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி 2 kgலாம் என்னால் சாப்பிட முடியாது. சாப்பிட முடிஞ்சால் நானே சாப்பிடுவேன். கிட்டத்தட்ட எனக்கு என்னால் ஒரு 1 kg வேணால் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா சைடிஷ் எல்லாமே சாப்பிட்ணும். எனக்கு வந்து என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடியும். 2 kg என்னால் எப்போயுமே சாப்பிட முடிஞ்சதில்லை. ஒரு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரினா 1.5 kg வரைக்கும் சாப்பிட முடியும். 2 kg எப்போயுமே நான் சாப்பிட்டது கிடையாது. ஓகே, ஆஃப் பாயில். இப்படி வருதா? நம்ம லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபினிஷிங்க்கு லெமன் ஜூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஐஸ் போட்டாச்சு. இந்த ஐஸ் வந்து இறங்குனா விளையாட் ஆகுமா? கலக்கணும் ஐடியா இல்லை. சில்லுன்னு சூப்பராக இருக்குது. லெமன் ஜூஸ் இதுக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். இப்போ லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு, ரெடி பண்ணியாச்சு. அடிக்கிற பேருக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணுது. ஓகே, தக்காளி சாதம் செம்மையாக சாப்பிட்டாச்சு. சைட்லாம் வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.